நரகம் பை டான் பிரவுன். அத்தியாயம் 36. மரணத்தின் கண்களுக்கு மட்டும்தான் உண்மை புலப்படும். இந்த வார்த்தைகளை தனக்குத்தானே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்ட சியானா எதையேனும் கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் வேசாரியின் கொடூரமான போர்க்கள காட்சியில் தேடிக்கொண்டிருந்தாள். அவளுக்கு எங்கு பார்த்தாலும் மரண கண்கள் தான் தெரிந்தன. நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம்? மரணத்தின் கண்கள் என்பது பிளாக் டெத்தினால் ஐரோப்பா முழுவதும் சிதறி கிடந்த அழுகிய பிணங்களைத்தான் குறிக்கிறதோ என்றும் அவள் சந்தேகப்பட்டாள். அதாவது பிளேக் மாஸ்க் என்பதை விளக்குகிறது. சட்டென்று ஒரு குழந்தை பருவ நர்சரி பாடல் சியானாவின் தலைக்குள் ஓதியது. ரிங் அரவுண்ட் த ரோசி, a packet full of passes, ashes, ashes, we all fall down. இங்கிலாந்தில் பள்ளி மாணவியாக இருக்கும்போது இந்த பாடலை அவள் மனப்பாடம் செய்திருந்தாள். அப்பொழுது இது 1665 லண்டனின் மாபெரும் கொள்ளை நோயை பற்றிய பாடல் என்பது அவளுக்கு தெரியாது. இது குறிப்பிடுவது போல் ரிங் அரவுண்ட் த ரோசி, ரோஜா மொக்குகளை சுற்றி வளையுங்கள் என்பது தோலில் ஏற்பட்ட ரோஸ் நிற பருவை தொடர்ந்து அதை சுற்றிலும் உருவாகும் வளையத்தை குறிப்பிடுகிறது. அதாவது ஒருவருக்கு தொற்று ஏற்படுகிறது என்பதை குறிப்பிடுகிறது. பாதிக்கப்பட்டவர்கள் சுமந்திருக்கும் பாக்கெட் ஃபுல் ஆஃப் பாய்சஸ், கை நிறைய பூங்கொத்துக்கள் என்பது அழிந்து கொண்டு வரும் தங்களுடைய சொந்த உடலில் இருந்தும் நகரத்தில் வீசிய பிண நாற்றத்திலிருந்தும் தங்களை தற்காத்து கொள்ளும் பொருட்டு அவரவர் மேற்கொண்ட முயற்சியை குறிக்கிறது. அந்த கொள்ளை நோயால் தினமும் நூற்றுக்கணக்கானவர்கள் மடிந்தார்கள். பின்னர் அவர்களின் உடல்கள் எரியூட்டப்பட்டன. ஆஷஸ் ஆஷஸ், we all fall down. சாம்பல் சாம்பல், நாம் விழுந்துவிட்டோம். கடவுள் மீதுள்ள அன்பினால் என்று துயரத்துடன் கூறிய லெங்டன் எதிர்பக்க சுவற்றை நோக்கி திரும்பினார். சியானா அங்கே பார்த்தாள். என்னாயிற்று? ஒரு காலத்தில் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்ட ஒரு கலைப்படைப்பின் பெயர்தான் அது, கடவுள் மீதுள்ள அன்பினால். ஒன்றும் புரியாத சியானா அந்த அறையில் இருந்த சிறிய கண்ணாடி கதவை நோக்கி விரைந்த லெங்டன் அதை திறக்க முயற்சி செய்வதை பார்த்தாள். அது பூட்டியிருந்தது. கண்ணாடியில் முகத்தை வைத்த அவர் தன்னுடைய கண்களை கைகளால் மறைத்தபடி உள்ளே உற்று பார்த்தார். லெங்டன் எதை பார்ப்பதாக இருந்தாலும் அதை சீக்கிரம் பார்த்தால் நல்லது என்று சியானா நினைத்து கொண்டாள். அந்த காவலாளி அப்பொழுதுதான் மறுபடியும் வந்தான். அந்த பூட்டப்பட்ட அறையிலிருந்து வந்து கொண்டிருந்த லெங்டனை ஆழ்ந்த சந்தேகத்துடன் பார்த்தான். சியானா அந்த காவலாளிக்கு மகிழ்ச்சியுடன் கை காட்டினாள். ஆனால் அவளையே நீண்ட நேரம் உற்று பார்த்த அவன் மீண்டும் மறைந்தான். லா ஸ்டுடியோல 500 கூடத்தில் செர்கோட்ரவா என்ற வார்த்தைகளை மறைக்கப்பட்டிருப்பதற்கு நேர் எதிரில் கண்ணாடி கதவுக்கு பின்னால் ஜன்னல்கள் அற்ற அறையில் அது அமைந்திருந்தது. முதலாம் பிரான்சிஸ்கோவின் இரகசிய படிப்பறையாக வேசாரியால் வடிவமைக்கப்பட்டிருந்த அந்த செவ்வக வடிவ ஸ்டுடியோவா ஒரு வட்டமான பீப்பாய் வடிவ கூரையை போல் உயர்ந்திருந்தது. அது உள்ளே இருப்பவர்களுக்கு தாங்கள் ஏதோ ஒரு புதையலின் மைய பகுதியில் இருப்பதை போன்ற உணர்வை தரும். பொருத்தமான வகையில் அமைக்கப்பட்ட உள்பகுதி பளபளப்பான பொருள்களால் கூட்டப்பட்டிருந்தது. சுவர்களையும் கூரையையும் 30க்கும் மேற்பட்ட அரிய ஓவியங்கள் அலங்கரித்திருந்தன. அவை ஒன்றுக்கு ஒன்று நெருக்கமாக எந்த காலியிடத்தையும் விட்டு வைக்காததை போல் காணப்பட்டன. இகரஸின் வீழ்ச்சி, மனித வாழ்வின் உருவகம், அற்புதமான பொன்மணிகளுடன் இயற்கை வழங்கிய பிராமிடியல்ஸ். அதற்கும் அப்பால் இருந்த அற்புதமான கண்ணாடியின் வழியாக உற்று பார்த்த லெங்டன்
தனக்குள் முணுமுணுத்துக் கொண்டார். மரணத்தின் கண்கள். சில வருடங்களுக்கு முன்னர் பாலசோவிற்கு ஒரு தனியார் ரகசிய பாதை சுற்றுலாவின் போது வந்திருந்த லெங்டன் முதல் முறையாக லா ஸ்டுடியோவிற்குள் நுழைந்தபோது மிதமின்றி இருந்த ரகசிய கதவுகள், படிக்கட்டுகள் மற்றும் பாதை வழிகள் அனைத்தும் அந்த பாலசோவில் தேன்கூட்டை போல் அமைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அவற்றில் லா ஸ்டுடியோவிற்குள் இருந்த சில மறைக்கப்பட்ட ஓவியங்களும் அடங்கும். இருப்பினும் அந்த ரகசிய பாதைகள் மட்டுமே லெங்டனின் ஆர்வத்தை தூண்டவில்லை. பதிலாக இங்கிருந்த காட்சி அறையில் அவர் பார்த்த ஒரு துணிச்சலான நவீன ஓவியம்தான் அவர் கவனத்தை கவர்ந்திருந்தது. டேமியன் ஹிர்ஸ்டெட் படைத்த கடவுள் மீதுள்ள அன்பினால் என்ற அந்த ஓவியம் வேசாரியின் புகழ்பெற்ற ஸ்டுடியோவில் காட்சிக்கு வைக்கப்பட்ட போது பெரும் அதிர்ச்சி அலைகள் எழுப்பியது. கெட்டியான பிளாட்டினத்தில் மனிதனின் இயல்பான மண்டை ஓட்டின் அளவிற்குள்ள அதன் மேற்பரப்பு பளபளவென்ற 8000 வைரக்கற்களால் மூடப்பட்டிருந்தது. அதை பார்க்கும் விளைவு ஸ்தம்பிக்க செய்யக்கூடியது. ஒளியும் உயிர்ப்புமாக இருந்த அந்த மண்டையோட்டின் வெற்று கண்குழிகள் வாழ்வும் மரணமும் ஒன்றின் பக்கம் ஒன்றாக அமைக்கப்பட்டிருப்பதை போன்ற தொந்தரவுபடுத்தக்கூடிய படைப்பாக உருவாகியிருந்தது. ஹிர்ஸ்டின் வைர மண்டையோடு நீண்ட காலத்திற்கு முன்பே லா ஸ்டுடியோவில் இருந்து நீக்கப்பட்டு விட்டது என்றாலும் அதை நினைவுபடுத்திக் கொண்ட லெங்டனுக்கு ஒரு புதிய யோசனை தோன்றியது. மரணத்தின் கண்கள், அவர் நினைத்து கொண்டார். அந்த மண்டையோடு நிச்சயம் தகுதியானதான், இல்லையா? மண்டை ஓடுகள் தாந்தேயின் இன்ஃபெர்னோவில் திரும்ப திரும்ப தோன்றக்கூடிய ஒரு கருப்பொருளாகவே இருந்து வந்திருக்கின்றன. அதில் மிகவும் பிரபலமானது யுகாலினோ பிரபு நரகத்தின் கீழ் சுற்றில் வழங்கிய கொடூரமான தண்டனை. தன்னுடைய மண்டை ஓட்டிற்கு உள்ளே இருந்து நிரந்தரமாக அரித்து கொள்ளும்படி ஒரு தீய ஆர்ச் பிஷப்பிற்கு விதிக்கப்பட்ட தண்டனையே அது. நாம் ஒரு மண்டையோட்டையா தேடிக்கொண்டிருக்கிறோம்? அந்த புதிரார்ந்த ஸ்டுடியோவில் ஆர்வம் உள்ளவர்கள் அவையின் பாரம்பரியத்தில் கட்டப்பட்டது என்று லெங்டனுக்கு தெரியும். ஏறக்குறைய அதன் எல்லா ஓவியங்களுமே ரகசியமாக தொங்கவிடப்பட்டிருந்தன. முன்னும் பின்னும் பிரபுவானவர் தனக்கு பிடித்த விசித்திரமான பொருள்களை வைத்திருந்த அலமாரியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தன. அரிதான தாது படிவ மாதிரிகள், அழகான சிறகுகள், சிப்பிகளின் படிவங்கள் மற்றும் கையால் உருக்கி வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மதகுருவின் கணுக்கால். துரதிர்ஷ்டவசமாக அலமாரியில் இருந்த எல்லா பொருள்களும் நீண்ட காலத்திற்கு முன்பே அகற்றப்பட்டிருப்பதாக சந்தேகம் கொண்ட லெங்டன் இங்கே ஹிர்ஸ்டின் மண்டை ஓட்டை தவிர வேறு எந்த மண்டையோடும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்ததாக அவர் கேள்விப்பட்டதும் இல்லை. அந்த கூடத்தின் மற்றொரு பக்கத்தில் இருந்து அரைந்து சாத்தப்பட்ட கதவினால் லெங்டனின் சிந்தனைகள் அறுபட்டன. அந்த அறையில் விறுவிறுப்பாக நடந்து வரும் காலோடி ஓசைகள் கேட்டன. சார், ஒரு கோபமான குரல் கத்தியது. இந்த அறை இன்னும் திறக்கப்படவில்லை. ஒரு பெண் ஊழியர் தன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்க்க லெங்டன் திரும்பினார். அவள் குட்டையாக பழுப்பு நிற தலைமுடியுடன் இருந்தாள். அவள் கர்ப்பமாகவும் இருந்தாள் என்பது நன்றாக தெரிந்தது. அந்த பெண் அவர்களை நோக்கி வேகமாக வந்தாள். தன்னுடைய கடிகாரத்தை தட்டி பார்த்து கொண்ட அவள் அந்த அறை இன்னும் திறக்கப்படாதது குறித்து ஏதோ ஒரு விஷயத்தை கத்திக்கொண்டே வந்தாள். அவள் கிட்டே வந்து லெங்டனை நேருக்கு நேர் பார்த்ததும் சட்டென்று நின்று இன்ப அதிர்ச்சியில் தன் வாயை பொத்திக் கொண்டாள். புரொஃபசர் லெங்டன் என்று ஆச்சரியப்பட்ட அவள் மகிழ்ச்சியாக காணப்பட்டாள். என்னை மன்னிக்க வேண்டும், நீங்கள் இங்கு வந்திருப்பது எனக்கு தெரியாது. மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். லெங்டன் உறைந்து போனார். தன்னுடைய வாழ்க்கையில் இந்த பெண்ணை தான் பார்த்ததே இல்லை என்பது லெங்டனுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும். நரகம்.